அழகே அழகு சீரியல்ல பாக்யராஜ் மேல இருக்க கோவத்த தங்கராஜ் தீர்த்துக்கணும்னே இந்த ட்ரிப் வந்திருப்பார் போல. ஒவ்வொரு முறையும் அவர் ஜாலியா இருக்கிறத பார்த்து பார்த்து வெறுப்பாகுறாரு. ரேவதி எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்காந்து வா வீட்டுக்கு போவோம், வா ரூம் போவோம் ரேவதின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு ரேவதி நீங்க போங்க நான் கொஞ்சம் கழிச்சு வரேன்னு சொல்றாரு. அவரும் பக்கத்துல வந்து உட்காந்துறாரு. உட்காந்ததுக்கப்புறம் கவிதை பாட்டு பாடுவாங்க அது இதுன்னு சொல்லி பாக்யராஜ் திறமையை பற்றி ஓஹோன்னு புகழ்றாங்க எல்லாரும். அதை பார்த்து இன்னும் வெறுப்பாகிறாரு. ரூமுக்கு போனோடனே ரேவதிகிட்ட நான் உன்னை சரியா பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நான் உனக்கு தங்க நகை வாங்கி கொடுத்தேன், வெள்ளி மோதிரம் வாங்கி கொடுத்தேன், வைரத்தில் தோடு வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் நீ போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நான்லாம் போட்டேன்ல அப்படிங்கிறாங்க. நான் உன்னை சரியா பார்த்துக்கலையா அப்படிங்கிறாங்க. அவங்க அமைதியாக இருக்காங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. அவன் எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கோவப்படுறாரு. சைக்கோ மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ரேவதி வந்து பயப்படுறாங்க. உடனே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அது மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்லா தான் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி தூங்குவோம்னு சொல்லி தூங்கிடுறாங்க. பாக்யராஜ் மலரும் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று வாய் விட மலர் வந்து கோச்சிக்கிறாங்க. கோச்ச உடனே சரி சரி நீ தூங்கணும்னு சொன்னதான் சொல்லி பேச்சை மாற்றிட்டு அவங்களும் தூங்க போகிறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் மொத்தம் விட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அன்னோன்யமாக இருக்கிறதா காமிச்சிக்கிறாங்க டேரக்டர். அந்த பக்கம் அழகுமதியும் சுரேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ஆர்வமாக இருந்துச்சு. அவர் என்னடான்னா 2 பேரும் டிவி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் டிவி ஆஃப் பண்ணிடுறாரு சுரேஷ். டிவி ஆஃப் பண்ணிட்டு எனக்கு தூக்கம் வருது நீ தூங்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் பேர தூங்குறேங்கிறாங்க. சரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துக்கிறாரு. படுத்துட்டு திடீர்னு எந்திக்கிறாரு. எந்திரிச்சு எனக்கு போலீஸ் வேலை கிடைச்சது உன்னால தான், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சொன்னா என்னென்ன கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு படுத்துக்கிறாரு. மறுபடியும் எந்திக்கிறாரு. நான் தண்ணி அடிச்சதை எங்கள் அப்பாட்ட சொல்லிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அமைதியாகவே இருக்க சொன்னா சொல்லிக்கோ அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுத்துக்கிறாரு. ஒரு வழியாக 2வது நாள் சுற்றி பார்க்க போகணும்னு பார்த்தா தங்கராஜ் இவங்க எங்கேயா அலைக்கழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. என்னமோ அவர் சொன்ன இடத்துக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்க. சுரேஷும் அவர் நல்ல இடமா தான் கூட்டு போவார்னு சொல்லி அவர் பின்னாடியே போயிறாரு. ரேவதி கூட சொல்கிறாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக அந்த சுரேஷே அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலான்ட்டு அந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்கராஜுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் நினச்சி வந்தது ஒன்று நடக்கிறது ஒன்று. நீங்கள் எனக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.